நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலும் நாம் ஒரு பாடலை பாட கேட்போம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். பிள்ளைகள் அருமையாக ஒரு பாடலை பாடினார்கள். பாடல் பாடின பிள்ளைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை பார்த்தோம். அது 3வது காரியம் சிலுவையை குறித்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சிலுவை என்றால் என்ன? அந்த சிலுவைக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் என்ன தொடர்பு? இருதயத்திலே அந்த சிலுவையிலே நாம் எங்கே இருக்க வேண்டும், ஆண்டவர் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை எப்படிப்பட்டது, இந்த சிலுவை தண்டனை யார் கொடுத்தார்கள், அதை எப்படி நிறைவேற்றுவார்கள், ஏன் இந்த சிலுவை தண்டனை என்பதை நாம் அடிப்படையாக பார்த்துவிட்டு வேதம் சிலுவை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த சிலுவை அதனுடைய வரலாறு. பெர்சியர்கள் சிலுவையை முதன் முறையாக மரண தண்டனைக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்பதாக வந்த கிரேக்கர்களும் கூட சிலுவையை கொலை மரமாக மரண தண்டனைக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வந்த ரோமர்கள் கடுமையான தண்டனை முறையாக அதிக அளவிலே இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ரோம பேரரசு காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அறையப்பட்டார். இரண்டாவது, சிலுவை தண்டனை எப்படி நிறைவேற்றினார்கள் அந்த காலத்தில் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு ஒரு 3 படிக்கட்டுகள். முதலாவதாக, அந்த எந்த குற்றவாளி சிலுவை தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த குற்றவாளியின் உடல் மீது சாம்பல் அடிப்பார்கள். அதனால் உடல் முழுவதும் காயம் ஏற்படும். இரண்டாவதாக, இந்த சிலுவையை கீழே படுக்க வைத்து அதன் மீது இந்த குற்றவாளியை சாம்பல் அடித்து அந்த குற்றவாளியை சிலுவையின் மீது கிடத்தி ஒரு சிலர் கயிறுகளை கட்டுவார்கள், ஒரு சிலர் ஆணிகளை கொண்டு அந்த சிலுவை மரத்தோடு அடித்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, இந்த சிலுவையிலே அறையப்பட்ட கட்டப்பட்ட அந்த குற்றவாளியை சிலுவையோடு கூட நேராக நிமிர்த்தி அதை அப்படியே தொங்கவிட்டு விடுவார்கள். அப்பொழுது அந்த மனிதனுக்கு சோர்வு ஏற்படும், இரத்த கசிவு ஏற்படும், சுவாச கோளாறு ஏற்படும். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் மரணத்தை தழுவுவான். இப்படித்தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும்? ஏன் சிலுவை தண்டனையை அவர்கள் தேர்வு செய்தார்கள்? அதற்கு ஒரு 3 காரணங்கள் உண்டு. இது அவமானகரமான ஒரு வேதனை நிறைந்த மரணமாக அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிலுவை மரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த சிலுவை
மரத்திலே தண்டனை கொடுக்கும் பொழுது அது பொது வெளியிலே நடத்தப்படுகின்ற ஒரு காரியமாக இருப்பதால் மற்றவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். கடைசியாக இந்த சிலுவையில் அறையும் பொழுது அந்த குற்றவாளி பல மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் உயிரோடு இருந்து துடிதுடித்து இரவு பகலாக சில நேரங்களிலே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உயிரோடு அவைகள் கொத்தி தின்று இப்படிப்பட்டதான கொடுமைகளை அனுபவித்து மறிப்பதை அந்த சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இந்த சிலுவை தண்டனை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எந்த தவறும் செய்யாதவராய் இப்படிப்பட்டதான மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கின்றார். அதனால் தான் இந்த சிலுவை மரம் ஒரு புனித மரமாக இன்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். இந்த சிலுவையை குறித்து நீங்களும் நானும் பேசும் பொழுது ஆண்டவர் நம்மை மென்மையாக வைப்பது உறுதி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன்.